கிரிப்டோ கரன்சிஸை பத்தி வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுல இருக்கிறதுலே பாப்புலரான ஆப்ஷன் பிட்காயின். இந்த பிட்காயின்னா என்ன, இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதா, இது லீகலா கிடையாதான்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இந்த பிட்காயின் தான் முதல்ல உருவாக்கப்பட்ட டீசென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோ கரன்சி. கிட்டத்தட்ட 14 வருஷமா பல எதிர்ப்புகளையும் தாண்டி அது ரொம்பவுமே வளர்ந்திருக்கு. அது எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்றத புரிஞ்சுக்கணும்னா 2010ல 10,000 பிட்காயின்ஸை கொண்டு ரெண்டே பீஸாவை ஒருத்தர் வாங்கினதா ஒரு கதை இருக்கு. இன்னைக்கு அதே 10,000 பிட்காயின்ஸ் கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபான்ற மதிப்புல இருக்கு. அதாவது 2009ல ஒரு பிட்காயினோட விலை ₹1 2 குறைவான வேல்யூல இருந்தது. இன்னைக்கு ஒரு பிட்காயின் கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு பிட்காயின் 30 லட்சம் ரூபாவா? அப்ப இதுல பெருசா யாரும் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு யோசிச்சீங்கன்னா அதான் கிடையாது. பிட்காயின்ல பிராக்ஷனலா ₹500 ₹1000 அளவுக்கும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 120% மேல பிட்காயின் வளர்ந்திருக்கு. அதுலயுமே கடந்த 2-3 மாசத்துல 30-40% அளவுக்கு மேல போயிருக்கு. இன்னுமே இது மேல போகும்னு எதிர்பார்க்கறாங்க. எதனால அதோட விலை இப்ப மேல போயிட்டு இருக்கு, அது ஏன் தொடரும்னு நினைக்கிறாங்கன்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பிட்காயின் அப்படின்னா என்னன்றத தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பணம் எப்படி எவால்வ் ஆச்சுன்றது நமக்கு தெரியணும். முதல்ல பண்ட மாற்று முறை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஒருத்தங்க அரிசி விளைய வைப்பாங்க, இன்னொருத்தங்க உருளைக்கிழங்கு தக்காளின்னு எதையா விளை வச்சிட்டு இருப்பாங்க. அரிசியை கொடுத்து உருளைக்கிழங்கு வாங்கியிருப்பாங்க, தக்காளி வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்டத்தை மாற்றி அவங்களோட டிரான்சாக்சன்ஸா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இது எஃபிஷியன்டா இருக்காது. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் கெட்டு போகக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம அரிசி வச்சிருக்க உருளைக்கிழங்கு வேணும்னா இவருக்கு அரிசி தேவை இருந்தா மட்டும்தான் அவர் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண ரெடியா இருப்பார். இது இன்எஃபிஷியன்டா இருக்குன்றதுனால நடுவுல தங்க காயின்ஸை வச்சு இந்த பரிவர்த்தனை நடந்துட்டு இருந்தது. 10 காயினுக்கு இது மதிப்பு, 20 காயினுக்கு இவ்வளவு மதிப்பு. ஆனா இதுலயுமே அதிகமான பொருள் வாங்கணும்னா அதிகமான காயின்ஸா அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருந்தது. இதுவுமே கஷ்டமாயிட்டே வந்தது. அப்பதான் நடுவுல பேங்க் மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ் பாடி வருது. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தங்கத்தெல்லாம் பேக் பண்ணி ஏதோ ஒரு ரசீது கொடுப்பாங்க. இந்த ரசீதுக்கு 10 காயின் மதிப்பு, இந்த ரசீதுக்கு 5 காயின் மதிப்புன்ட்டு அப்பதான் பணம் உருவாது. இதுவும் நாளடைவுல அந்த தங்கம் இல்ல சில்வர் இந்த பேக்கிங் எல்லாம் தூக்கிட்டு வெறுமனே பணத்தை அச்சிட்டு இதுக்கு இதுதான் மதிப்புன்னு சொல்லிட்டு கவர்மெண்டோ இல்ல ஏதோ ஒரு சென்ட்ரலைஸ் பாடியோ சொல்றதுதான் ஃபியட் கரன்சின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம இந்த ஃபியட் கரன்சி சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது கவர்மெண்ட் இந்த நோட்டுக்கு ₹100 மதிப்புன்னு சொல்றதுனால தான் அதுக்கு ₹100 மதிப்பு. திடீர்னு ஒரு நாள் வந்து ₹500 மதிப்பு இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். சோ இந்த இடத்துல சென்ட்ரலைஸ்டா ஒரு கவர்னிங் பாடி கிட்ட அந்த பணத்துக்கான கண்ட்ரோல் கம்ப்ளீட்டா இருக்கு. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்ஸ் நினைச்சா அன்லிமிட்டடா எவ்வளவு பணத்தை வேணாலும் பிரிண்ட் பண்ண முடியும். 2008 எக்கனாமிக் கிரைசிஸ்க்கான முக்கியமான காரணமே பேங்கிங் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆனது. அதை ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் எக்கச்சக்கமான பணத்தை பிரிண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் அதிகமான பணத்தை உருவாக்கும் போது இன்ஃபிளேஷன் அதிகமாகும். இன்ஃபிளேஷன் அதிகமாச்சுன்னா பொருட்களோட விலைவாசி அதிகமாயிட்டே வரும். இது கடைசியில நம்மள மாதிரியான காமன் பீப்புளை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த சென்ட்ரலைஸ் பேங்கிங் சிஸ்டம் மேல இருக்க டிபெண்டன்சியும் இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்றதுக்காக தான் 2009ல பிட்காயின் உருவாக்கப்படுது. இந்த ஃபியட் கரன்சி மாதிரி பிட்காயின்ன்றது அன்லிமிட்டடான ஒரு விஷயம் கிடையாது. மொத்தமே 21 மில்லியன் பிட்காயின்ஸ் மட்டும் தான் உருவாக்கப்படும். அதாவது 2,10,00,000 பிட்காயின்ஸ் மட்டும் தான் உருவாக்கப்படும். அதுல 1,95 லட்சம் பிட்காயின் ஆல்ரெடி புழக்கத்துல இருக்கு. மீதி இருக்க பிட்காயின் ஃபியூச்சர்ல உருவாக்கப்படும். இந்த மாதிரி பிட்காயின் உருவாக்குற ப்ராசஸ் தான் பிட்காயின் மைனிங்னு சொல்லுவாங்க. ஃபியட் கரன்சிஸ்ல அன்லிமிட்டடா கவர்மெண்ட் எவ்வளவு பணத்தை வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம். ஆனா இங்க ஒரு பிட்காயின் உருவாக்கணும்னா மைனிங் பண்ணாதான் உருவாக்க முடியும். அதை பண்றவங்கள மைனர்ஸ்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இங்க கவர்மெண்ட் மாதிரி சென்ட்ரலைஸ் பாடிலாம் கிடையாது. யார் வேணாலும் இந்த மைனிங் பண்ணலாம். இதை பண்ணி அவங்க உருவாக்குறதுனால அவங்களுக்கு ரிவார்டும் கிடைக்கும். இந்த பிட்காயின் மைனிங் இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா போடும். இந்த வீடியோக்கு இதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. போதுமான இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ பண்றேன். பிட்காயின் உருவான ஆரம்ப சில வருஷங்கள்ல அதை பெருசா யாருமே கண்டுக்கல. 2012, 2016, 2020 இந்த 3 வருஷமும் பிட்காயினோட மதிப்பு ரொம்பவுமே அதிகமா ஏறி போயிருக்கும். இங்க இந்த சார்ட்டை பார்த்தாலே நமக்கு கிளியரா புரியும். இந்த 3 வருஷமும் பிட்காயின் ஹாவிங் அப்படின்னு சொல்ற ஒரு ஈவென்ட் கூட கோயின்சைட் ஆகும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிட்காயின் மைன் பண்றதுக்கு ரிவார்ட் கிடைக்கும்னு சொல்லிருப்பேன். இந்த ரிவார்ட் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாதியா குறைஞ்சிட்டு வரும். முதல்ல பிட்காயினை மைன் பண்றதுக்கு ஒரு பிளாக்குக்கு 50 BTCன்ற அளவுக்கு ரிவார்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த 4 வருஷம் கழிச்சு அந்த ரிவார்டை 25 BTCயா குறைச்சாங்க. அதுக்கப்புறம் 12, 6ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 4 வருஷமும் இது குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த ஈவெண்ட் தான் ஹாவிங் ஈவென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட ரிவார்டை ஆஃப் ஆவர் ஈவென்ட் தான் ஹாவிங் ஈவென்ட். ஒவ்வொரு ஹாவிங் ஈவென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் பிட்காயினோட பிரைஸ் கிட்டத்தட்ட 5 மடங்கு 10 மடங்குன்ட்டு ரொம்பவுமே அதிகமா ஏறி இருக்கும். இந்த சார்ட்டை பார்த்தா இன்னுமே கிளியரா புரியும். 2011ல 2.5 யூரோ ட்ரேட் ஆயிட்டு இருந்த பிட்காயின் ஹாவிங் ஈவென்ட் முடிஞ்ச உடனே 1000 யூரோன்ற அளவுக்கு வளர்ந்துருச்சு. அதே மாதிரி 2016ல நடந்த ஹாவிங் ஈவென்ட்லயும் கிட்டத்தட்ட 10 மடங்கு வளர்ந்தது. 2020லயுமே இதே கதை தான். அடுத்த ஹாவிங் 2024 ஏப்ரல்ல எதிர்பார்க்கறாங்க. இந்த டைமும் இதே அளவு ஏறுதா இல்லையான்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவ்வளவு நேரம் பிட்காயின் என்ன, அதோட பேசிக்கான எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்துட்டோம். இப்போ இது லீகலா இல்லையான்றதை தெரிஞ்சுப்போம். பிட்காயின் இந்தியால லீகல் டெண்டரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதாவது பிட்காயினை கொடுத்து ஏதாவது பொருள் வாங்கணும் இல்ல விற்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் அதை லீகல் டெண்டரா ரெகக்னைஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா கோல்டு, ஷேர்ஸ் இதெல்லாம் கூட லீகல் டெண்டர் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் கொடுத்து எக்ஸ்சேஞ்சா நம்மளால பொருட்கள் வாங்க விற்க முடியாது. கவர்மெண்ட் இதை லீகல்
டெண்டரா ரெகக்னைஸ் பண்ணல. சரி, இது லீகல் டெண்டர் கிடையாது, இதை கவர்மெண்ட் பேன் பண்ணிடுவாங்களா இல்ல பேன் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் இன்டென்ஷனலா இதை ஒரு கிரே ஏரியாவே வச்சிருக்காங்க. இது பேண்டா இல்லையான்ட்டும் எதுவும் கிளியரான ஒரு இண்டிகேஷனும் கிடையாது. ஆனா இது மேல டாக்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. ஒரு விஷயத்துல டாக்ஸ் போட்டு அதை ரெகக்னைஸ் பண்றாங்கன்னா அது பேன் ஆகலன்றது தான் இண்டிகேட் பண்ணுது. ஆனா அபிஷியலா இது பேன் பண்ண இல்லன்றதை எதுவுமே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. சொல்ல போனா 2018 கிரிப்டோ டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்றேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டாங்க. அதுக்கடுத்த 2 வருஷத்துல சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு அந்த பேனையுமே விலக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியால அதை ட்ரேட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. இந்தியால தான் இது லீகல் டெண்டர் கிடையாது, எல் சல்வடார் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இதை லீகல் டெண்டராவே ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த கவர்மெண்டே பிட்காயினை நீங்க ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு வரலாம், இதை லீகல் டெண்டரா எல்லா இடத்துலயும் அக்செப்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரூலே பாஸ் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, பெரிய பெரிய என்டிட்டிஸும் பெரிய பெரிய கம்பெனிஸும் பிட்காயினை ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உலகத்திலே பெரிய எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரரான டெஸ்லா அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல 200 மில்லியனுக்கு மேல பிட்காயின் வச்சிருக்காங்க. மைக்ரோ ஸ்ட்ராட்டஜின்ற கம்பெனி கிட்டத்தட்ட 4 பில்லியனுக்கு மேல அவங்க பேலன்ஸ் ஷீட்ல வச்சிருக்காங்க. காயின் பேஸ்னு சொல்ற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் பப்ளிக்காவே லிஸ்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பிட்காயினுக்கு ஸ்பாட் ETF ரிலீஸ் பண்றதா உலகத்திலேயே மிகப்பெரிய ஏஎம்சியான பிளாக் ராக் ஃபைல் பண்ணிருக்காங்க. இது கூடவே கிரே ஸ்கேல்னு சொல்லிட்டு இன்னொரு ஏஎம்சி கம்பெனியும் ஒரு ஸ்பாட் ETF ஃபைல் பண்றாங்க. ஸ்பாட் ETFனா என்ன? நம்ம ஊர்ல கோல்ட் ETF இருக்குல்ல, அது கூட வேணா ஈக்குவேட் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்க 50 ரூபாய்க்கு ஒரு கோல்ட் ETF வாங்குறீங்கன்னா இன்டைரக்டா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஆகுது. இந்த கோல்ட் ETF இஷ்யூ பண்ற கம்பெனி பின்னாடி தங்கத்தை பேக்கிங்கா வச்சு இந்த கோல்ட் ETF நம்மள வாங்க விடுறாங்க. அதேதான் இந்த பிட்காயின் ஸ்பாட் ETF. டைரக்டா பிட்காயின் வாங்கி அதுல ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க இந்த மாதிரி ஸ்பாட் ETF வாங்கினா இந்த ஸ்பாட் ETF ரிலீஸ் பண்ற கம்பெனி பிட்காயினை பின்னாடி பேக் பண்ணிட்டு வருவாங்க. இந்த ஸ்பாட் ETF அப்ரூவ் ஆகி லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னா எக்கச்சக்கமான இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட பணம் இதுக்குள்ள வந்து விழும். இப்படி வந்து விழ ஆரம்பிச்சதுன்னா பிட்காயினோட பிரைஸ் ரொம்பவுமே ராக்கெட் ஆகி மேல போக ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு 34,000 USDக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்க பிட்காயின் ஈஸியா 100K தாண்டி போயிடும். இந்த ஸ்பாட் ETF அப்ரூவ் ஆயிடும்ன்ற நம்பிக்கையும் இன்ஸ்டிடியூஷனல் அடாப்ஷன் அதிகமாயிட்டே வர்றதும் தான் இந்த பிட்காயின் பிரைஸை கடந்த சில மாசமா உயர்த்திட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் பிட்காயினை பத்தின பேசிக்கான இன்ஃபர்மேஷனும் அதை பத்தின நிறைய பாசிட்டிவான விஷயங்களையும் பார்த்துட்டோம். ஆனா இதுல இருக்க ரிஸ்கையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிட்காயினோ இல்ல கிரிப்டோ கரன்சிஸோ டீசென்ட்ரலைஸ் நேச்சரா இருந்தாலும் இதை நம்ம வாங்க போற எக்ஸ்சேஞ்சஸ்ன்றது சென்ட்ரலைஸ்டான ஒரு விஷயம் தான். இந்த எக்ஸ்சேஞ்சஸை பேன் பண்ணாலோ இல்ல க்ளோஸ் பண்ணாலோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம மொத்தமா இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா உலகத்திலே மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சான FTX அவங்க பேங்க்ரப்ட் ஆகி கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுல இன்வெஸ்ட் பண்ண யாருக்குமே அவங்களோட பணம் திருப்பி கிடைக்கல. அதே மாதிரி இந்தியால வால்டுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருந்தது, அதுவுமே க்ளோஸ் பண்ணப்பட்டது. இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ் க்ளோஸ் பண்ணாலோ இல்ல ஹேக் பண்ணப்பட்டாலோ உங்களோட பணத்தை நீங்க இழப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிட்காயின் இல்ல கிரிப்டோ கரன்சிஸோட பிரைஸ் ரொம்பவுமே வாலடைலா இருக்கும். ஒரு நாள் 20% நேரும், அடுத்த நாளே 25% சொல்லிட்டு கீழவும் விழுந்துரும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தப்பான டைமிங்ல அதிகமான விலையில தான் போய் கிரிப்டோ கரன்சில என்டர் ஆவாங்க. அங்க இருந்து அது 80-90% விழுந்ததுன்னா அது ரிகவர் ஆகிறதுக்கே பல வருஷம் ஆயிடும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா டெரா லூனான்ற கிரிப்டோ கரன்சி ஒரே நாள்ல 99% அதோட வேல்யூ இழந்தது. எல்லா இன்ஃபர்மேஷனும் ஓகே, இதுல நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா ஆமா, நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா பர்சனலி என்னோட மொத்த போர்ட்ஃபோலியோல 5% மேல இதுல நான் அலோகேட் பண்ண மாட்டேன். நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றது உங்களோட பர்சனல் சிச்சுவேஷனும் உங்களோட ரிஸ்க் அப்பிடேட் பொறுத்து தான் இருக்கு. ஃபண்டமெண்டலா ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ உருவாக்காம இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சோம்னா நம்மளோட பணத்தை நம்ம சூதாடுறோம் தான் அர்த்தம். ஒருவேளை நீங்க இன்வெஸ்டே பண்ணணும்னு யோசிச்சீங்கனாலும் 1-5% மேல இதுல இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவுமே ரிஸ்கின்னு சொல்லலாம். இது நல்லா வளர்ந்து ரிட்டர்ன்ஸ் நிறைய கொடுத்ததுன்னா சந்தோஷம். இல்ல ஒருவேளை அது கம்ப்ளீட்டா பேன் பண்ணி காணாமலே போச்சுனாலும் அதை பத்தி நான் வருத்தப்பட மாட்டேன்ற ஒரு குறைவான தொகையை நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்றதை கன்சிடர் பண்ணலாம். நான் என்னென்ன காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன், கிரிப்டோவை பத்தின மேஜரான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே மெம்பர் கம்யூனிட்டில ஷேர் பண்றேன். அது உங்களோட இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க மெம்பர் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு வகையில புதுசாவோ இல்ல யூஸ்ஃபுல்லாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.